ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் தி டெமோன் சீரிஸோட எபிசோட் நம்பர் 25. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழகாக குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு தூக்கம் வர்ற மாதிரி வந்து அவங்களோட சோல் வழியாக வெளில பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே போகும்போது சடனாக ஒரு பேரியர் வந்துடும். அங்கே போகாத, உனக்கு சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு முடிச்சு பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டர் அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நிறையா கேள்வி கேட்க அதுக்கு எல்லாத்துக்குமே கிராண்ட் மாஸ்டர் கரெக்டாக பதில் சொல்ல ஒரு மாதிரி மனசில் நினைக்கிறதெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரியே இருக்கும். என்னது நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, நீ பதட்டப்பட்டாலோ நீ பயப்பட்டாலோ அந்த இடத்துல உன் மனசில் என்ன நினச்சாலும் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது எப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, ஏன்னா என்னோட ஃப்ளவர் உன்னோட சோல்குள்ளே இருக்குது, அந்த சோல்குள்ளே இருந்து அது மலர்ந்துட்டுருக்கு, அதனால என்னால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ எதுவும் நினைக்காத அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. சடனாக பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டர் உள்ள தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. பக்கத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, எனக்கு எந்த மெமரிஸுமே கிடையாது, நீங்கள் என்னை வந்துட்டு ரீகெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அப்படிம்பாங்க. சப்போஸ் ரீகெயினே ஆகலைன்னா அப்படின்னா நம்மளுக்கு நிறையா டைம் இருக்குது, திருப்பி புதுசாக மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து கிஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபெங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி வெளில வந்துடுவாங்க. அப்போ தான் நம்ம ஃபெங்கியை வந்துட்டு ஃப்ராஸ்ட் ஃபிஷ்ஷாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றிருப்பாங்க. இந்த எந்த மெமரிஸுமே நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்காது. இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுவாங்க நம்ம ஃபெங்கி. நம்ம ஃபெங்கி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ப்ரெசப்டாரை பார்க்க, ப்ரெசப்டார் தான் வந்துட்டு நம்ம ஃபெங்கி மற்ற எல்லாருமே கொண்டு இருக்கும்போது நம்ம ஃபெங்கியை மட்டும் காப்பாற்றி கொண்டு போய் ஒரு மேலேருந்து ஒரு லேக்கில் தூக்கி போட்டிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நீ தப்பிச்சுக்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஃபெங்கியை காப்பாற்றினது நம்ம ப்ரெசப்டார். நம்ம ஃபெங்கி வந்துட்டு ப்ரெசப்டார் கூட சேர்ந்து கிராண்ட் மாஸ்டரை கொல்லணும் அப்படிங்கிற முடிவையும் எடுத்துருவாங்க. ப்ரெசப்டார் தன்னோட பிளானை வந்துட்டு ஃபெங்கி கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீ இதை மாதிரி நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னா அங்கேருந்து ஃப்ராஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அவங்கள மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகெயின் பண்ண வச்சு அவங்க மூலமாக நம்ம கிராண்ட் மாஸ்டரையும் கொண்டு அந்த பிளட்டை வச்சு நம்ம டெமோனோட ராஜாவை மீட் எடுத்துடலாம், அவங்களோட சோலை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. அப்போவும் நம்ம ஃபெங்கி கேட்பாங்க, இதனால் நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் உட்காந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேஜிக்கல் ஃப்ளவர் கத்திட்டு இருக்கும். உங்களுக்குள்ள 2 ஸ்பிரிட் ஃபயர் இருக்குது, உங்களால் சீக்கிரம் ஹீல் பண்ண முடியாது, இது உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிட்டா எப்படி? இதுக்கு மேலே காயம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாவர நிலைமைக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பின்னாடி உட்காந்து கத்திட்டு இருக்கும். தயவுசெய்து வாய மூடு, இதை போய் நீ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து இவன் விடவே மாட்டான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சைட் பார்த்தா நம்ம ரூலிங்கும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபெங்கி இன்னொருத்தங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டரும் என்ட்ரி ஆயிடுவாங்க. நீங்களும் வாங்க நம்ம ஒரு வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர், ஹீரோயின், ரூலிங், ஃபெங்கி எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அந்த இடத்துக்கு வெக்கேஷன் போவாங்க. அந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய வந்துட்டு பூக்கள், நிறையா நந்தவனம், அப்படியே குழந்தைங்க விளையாடுறது, அப்படியே வந்துட்டு இயற்கை சூழ ஒரு பேலஸ்க்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்க்கு, சொர்க்கத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கும் அந்த பிளேஸ். அவங்க ரொம்ப நாளாக இந்த பிளேஸ்க்கு வந்து நிம்மதியாக வாழணும்னு சொல்லிட்டு கனவு கண்டிருப்பாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபெங்கி வந்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர்லாம் வந்துட்டு என்னது இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட மாஸ்டரை பார்ப்பாங்க நம்ம ஹீரோயின். ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. மாஸ்டரே வந்து பேசினதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டரை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம மாஸ்டர் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரை பார்த்துட்டு ஐயோ நீங்கள் இருக்கீங்களா, நான் வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்ததுனால அவங்கக்கிட்ட பேசி உங்களை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கேன், எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் எவ்வளோ நாள் விரும்புகிறாங்களோ அவ்வளோ நாள் அப்படின்பாங்க. அந்த இடமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ராத்திரி டின்னருக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு நிறையா ரெடி பண்ணுறேன், இங்கே பெருசாலாம் கிடைக்காது, இருக்கிறத வந்துட்டு எங்களால் என்ன முடிஞ்சதோ அதை நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே என்ன விளையுதோ, இங்கே என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொண்டு வந்து ஒரு பார்பிக்யூ செட்டப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அங்கே அழகாக எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பிளேஸே. இந்த இடத்த உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் தனியாக இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் கேட்க இதுதான் நான் ஆசைப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க.
இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அவங்க ட்ரூத் ஸ்பில்லை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்க மாஸ்டர் ஸ்கில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக வந்துட்டு நம்ம ஹீரோயின் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை மாஸ்டர் கூட யுனைட் பண்ணி வைக்கிறதுக்கு தான், சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நம்பிட்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி ராத்திரி நிறையா வந்துட்டு பார்பிக்யூலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நிறையா விஷயங்கள் இருக்கும். நம்ம ஹீரோயின் அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது வந்துட்டு சடனாக நம்ம ஃபெங்கி வந்துட்டு ட்ரிங்க்ஸ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன், கிராண்ட் மாஸ்டர் சாப்பிட மாட்டாங்கல்ல அப்படிங்கும்போது, இல்லை நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஃபெங்கியை கழட்டி விடுறதுக்காக நம்ம கிராண்ட் மாஸ்டர்லாம் சாப்பிடுவாங்க. அப்படியே வந்துட்டு ஜாலியாக மிதந்துட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இன்ட்யூஷன் தெரியும். நம்ம ஸ்னேக் பாபு உடனே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, இல்லை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுவாங்க. அவங்க அந்த நெத்தியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தீ மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் வந்துட்டு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபெங்கி வருவாங்க. என்ன நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா, இங்கே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ட்ரை பண்ணுவாங்க. நான் இந்த இடத்துல இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச வருவாங்க. ஆனால் எதுக்குமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறியா, அப்போ உனக்கு பிடிச்ச ஒருத்தங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கும்போது நம்ம ஃபெங்கி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எதுவுமே புரியாது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கும்போது, இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னா, கண்டுபிடிச்சிரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. நம்ம ரூலிங் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஃபெங்கி கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு மாதிரி செட் ஆகி போயிட்டு இருக்காங்க, அவங்களத்துல தலையிடாமல் இரு அப்படின்னா, இன்னும் யாரும் இன்னும் லூஸோ பண்ண கிடையாது, எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம ஃபெங்கி கிளம்பி போனோன்னு நம்ம ரூலிங்க்கு என்னடா இவன் ஜோக் பண்ணிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ரூலிங்க்கு. சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு ரூலிங் கிட்ட, ரொம்ப அழகாக இருக்கல இந்த இடமே, வரியா நம்ம 2 பேரும் ஒரு வாக் போகலாம் அப்படின்னா, அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போவாங்களா நம்ம ரூலிங். உடனே இதை நான் எஸ்ன்னு எடுத்துகிட்டு பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபுவும் பின்னாடியே வருவாங்க. இதுக்கு நடுவில் தடுமாறி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபெங்கியை பார்ப்பாங்க. ஃபெங்கி வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படிம்பாங்க நம்ம ஹீரோயின். இல்லை உங்களுக்கு இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா, இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீ இங்கே தான் இருந்த அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கடகடன்னு சொல்லிட்டு நடந்து வருவாங்க நம்ம ஹீரோயின். அங்கே தள்ளாடிட்டே வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூரமாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் தண்ணிக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க இருக்க இடத்துக்கே வருவாங்க, கையில் ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு. நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்த்தோன்னே சிரிச்சுட்டு அவங்க அழகாக அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டருக்குள்ளேயே உள்ளே வருவாங்க நம்ம ஹீரோயின். அவங்க 2 பேரும் ரொம்பவே அழகாக ரொமான்டிக்காக வந்துட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு, நீ நிறையா விஷயத்தில் மாறிட்ட, உன்னோட கேரக்டர் நிறையா மாறிடுச்சு, ஆனால் உன்னோட சோல் இன்னும் மாறவே இல்லை, நான் என்னவாக இருந்தாலும் நீ அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, 18 வருஷமாக இங்கே இருந்து நான் நிறையா மாறிட்டேன் அப்படின்னா, உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, நீ மாறினாலும் சரி, நீ ரீபர்த்தே எடுத்தாலும் சரி, நான் எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிம்பாங்க. இதை கேட்கும்போது நம்ம ஹீரோயினை அழகாக வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிஸ் பண்ணுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. பாய்.